வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே சொல்லுவாங்களே, அதை சொல்ல மறந்துட்டேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அது என்னப்பா அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? என்னடா போமா? அது சொல்ல மாட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் இதெல்லாம் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? போகலாம். ஹாய், ஹலோ எவ்ரி ஒன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா ஒரு மூவியோட ரிவ்யூ தான். ரீசெண்ட் இல்லை, இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிருக்கிற மாரிசன் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஓகே, ப்ரிவ்யூ என்ன வேணாலும் சொல்லலாம். ஓகே, மூவி எப்படி இருந்துச்சுன்னா, மூவியை வந்து நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. மூவியோட ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. உங்களில் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னா அது 2 ஆக்டர் வந்து நல்ல ஒரு சூப்பர் ஆக்டர்ஸ் 2 பேரை வச்சு எடுத்திருக்காங்க. ஒன்று ஃபகத் ஃபாசில், இன்னொன்று வடிவேலு சார். 2 பேரையும் வச்சு எடுத்ததால் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்களோட ஆக்டிங் திறமை எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்களோட காம்போவும் ஆல்ரெடி ஒரு மூவி மாமன்னன் வந்திருக்கு. அதில் 2 பேரும் வந்து ஆப்போசிட்டாக நடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் என்னென்னா, அதில் ஆப்போசிட்டாக நடித்தவங்க இதில் வந்து ஒன்றா நடிச்சிருப்பாங்க. ஸோ ட்ராவல் பண்ண விதம் நல்லாயிருக்கும். மூவியில் எங்கேயுமே அந்தளவு லேக்லாம் அடிக்கல. 2 பேர், அதான் ஒரு ஹீரோயின் இல்லாமையே ஒரு 2 பேரை வச்சு எடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு போனது டேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய மூவிஸ் வந்திருக்கு ஒரு 2 பாய்ஸை மட்டுமே வச்சு. இதுக்கு முன்னாடியே வந்து இப்போ ரீசெண்டாக மெய்யழகன் மூவி கூட வந்தது 2 பேரை வச்சு. அது நல்லாவே ஓடுச்சு. அதே மாதிரி ரொம்ப நாள் முன்னாடி கூட ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குமா தெரியல. யாருக்குன்னா ஞாபகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். அதான் அந்த மாதிரி வந்த மூவிஸ்லாம் நல்லாவே ஓடுது. ஹீரோயின்ஸ் இல்லாமையே வந்து ஒரு 2 பாய்ஸை வச்சே அவங்களோட ஸ்டோரியை எட்டு போகிறது ரொம்ப நல்லா பண்ணுறாங்க நம்ம காலிவுட் இதுலேயே. ஸோ இந்த மூவியை பற்றி சொல்லணும்னா, நான் ஸ்டோரியை ரிவீல் பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு மூவியோட சினாப்சிஸ் மாதிரி சொல்கிறேன். அதான் ஒரு 2 பேரோட லைஃப் ட்ராவல் கதை தான். இவர் ஒரு தனி ப்ரொஃபஷன் பண்ணிகிட்டு இருப்பார், வடிவேல் சார் ஒரு தனி ப்ரொஃபஷனில் இருப்பார். அவங்க 2 பேர் வந்து எப்படி மீட் பண்ணுறாங்க, அவங்க மீட் பண்ணுறதால என்ன நடக்குது, இவருக்கு என்ன பாதிப்பாயிருக்கு, இவருக்கு என்ன பாதிப்பாயிருக்கு, அதனால் அவங்க 2 பேர் ஒன்றா வராங்களா இல்லை தனியாக பிரிஞ்சு போகிறாங்களா, அதுதான் இந்த படத்தோட கதை. அது நல்லா தான் இருக்கும். ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் அப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் காட்டி உங்களை எமோஷ்னலாக கொண்டு போனதெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த படம் வந்து மெயினாக சைல்டு அபியூஸ் பற்றின கதை தான். நிறைய படம் நம்மளில் வந்திருக்கு. சைல்டு அபியூஸ் பற்றி நிறைய படம் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். பட் இந்த படத்தில் என்ன டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்காங்கன்னா, ஒரு இது வந்து அவர் பாதிக்கப்பட்டதாக இருக்காது. அவருக்கும் பாதிப்பு இருக்கும். பட் அவரோட நெருக்கமானவங்க அந்த சைல்டு அபியூஸால் பாதிக்கப்பட்டு, அதனால் இவர் பாதிக்கப்பட்டு, அவங்க பாதிக்கப்பட்டு, நிறைய பேர் பாதிக்கப்பட்டதை வச்சே ஒரு ஸ்டோரியாக இருக்கிறதால இது கொஞ்சம் நல்லாவே கனெக்ட் ஆகிருக்கும். எல்லா ஆடியன்ஸுக்குமே கனெக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த மூவிஸ்க்கு வந்து குறிப்பிட்ட ஆடியன்ஸ்லாம் கிடையாது. எல்லா ஆடியன்ஸுமே வந்து பார்க்கலாம். 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஏன்னா சைல்டு அபியூஸ் படம்னா அந்த சீன்ஸை காட்டுவாங்க, அப்படி இப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ்லாம் யோசிப்பாங்க. பட் இந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு சீன்ஸ் இல்லாமையே வந்து அந்த சீன்ஸ் அது நடந்ததை ஒரு ஒரு மெயின் பிளாட்டாக வச்சுருப்பாங்க. அது கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும். அந்த மாதிரி சீன்ஸ் இல்லாமையே அந்த எமோஷனில் நம்மளை கொண்டு போனது சூப்பராக இருக்கும். இவங்க 2 பேரோட ஆக்டிங்கை பற்றி சொல்லவே வேணாம். 2 பேரோட ஆக்டிங்குமே சூப்பராக இருக்கும். வடிவேலு சார் வந்து நம்ம எமோஷ்னலாகவும் அவரை நம்ம அப்போவே அம்மன் படத்துலேயே பார்த்துருப்போம். எமோஷ்னலாக அம்மன் படத்தில் நிறைய படத்தில் அவர் எமோஷ்னலாகவும் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் அவர் காமெடியாகவும் இருப்பார், எமோஷ்னலாகவும் இருப்பார். அதே மாதிரி ஃபகத் ஃபாசிலோட ரோலும் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா த்ரில்லராகவும் இருக்கும், எமோஷ்னலாகவும் இருக்கும். 2 பேர் எமோஷனல் கனெக்ட்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். இவங்க 2 பேரோட இதுவே நல்லா இருக்கு. 2 பேரோட காம்போவே நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஆல்ரெடி ஒரு மூவியில் நம்ம மாமன்னனில் பார்த்தோன்னு சொன்னேன்ல, அதில் வந்து 2 பேரும் ஆப்போசிட்டாக இருப்பாங்க. இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸு, அண்ணன் தம்பி, ஒரு அப்பா பையன் அந்த மாதிரி உறவாக இருக்கும்போது நல்லா இருக்கு. இவங்க 2 பேரோட காம்போவே வந்து ஒரு ரியல் காம்போ மாதிரி இருக்கு. உண்மையாக ஒரு அப்பா பையன், ஒரு அண்ணன் தம்பி இருந்தால் எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது. இவங்க 2 பேர் காம்போ பார்க்கும்போதே நமக்கு வந்து மூவி வந்து அந்த லேக் அந்த மாதிரி எதுவுமே தெரியாது. என்ன ஹீரோயின்ஸ் இல்லை சைட் கேரக்டர்ஸ் யாருமே இல்லையே, வெறும் 2 பேர் மட்டுமே மூவ் ஆகுது, அந்த ஃபீலே நமக்கு இருக்காது. ஏன்னா இவங்க 2 பேர் வந்து அந்த அளவு நம்ம ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட இது காமெடியும் பண்ணியிருப்பாங்க, எமோஷனலாகவும் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. நல்லா ஒரு காட்சி. அதாவது மியூசிக்கை பற்றி சொல்லணும்னா, யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சாங்ஸ்ன்னு ஒன்றும் யுனிக்காக இல்லை. சாங்ஸை பற்றி அவ்வளோ சொல்ல முடியாது. பட் வந்து மியூசிக் வந்து ஸ்டோரியோட கொண்டு போனது நல்லா பண்ணியிருக்காரு. பட் இது வந்து யுவன் மியூசிக் மாதிரி இருக்காது. பீக் யுவன், அந்த யுவனுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். அந்த அளவு மியூசிக் வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகலை. ஏன்னா வந்து நம்ம ஒரு படம் பார்த்துட்டு யுவன் படம் பார்த்துட்டு வந்தாலே வந்து லோ பட்ஜெட் படமாக இருந்தாலுமே வந்து யுவனோட மியூசிக்கால் அது வந்து தூக்கி விட்டுரும். பட் இந்த படத்தில் வந்து அப்படி சொல்கிற மாதிரி பிஜிஎம் எதுவும் இல்லை. வந்து நமக்கு மைண்ட்லேயே ஓடிட்டு இருக்கும் யுவன் படம் பிஜிஎம்னாலே. பட் இது ஒன்றும் அந்தளவு பிஜிஎம் ஒன்றும் கனெக்ட் ஆகலை. பட் யுவன் சீக்கிரம் கம்பேக் கொடுத்துருவாரு, நம்புவோம்.
அடுத்தது வேற என்ன? டைரக்டர் வந்து அதான் ஸ்க்ரீன் ப்ளே சொல்லிட்டோம்ல. ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. 2 பேரை வச்சே எடுத்தது ரொம்ப நல்ல விஷயம் தான். இவங்க வேற கேரக்டர்ஸே எதுவுமே இல்லாமயே இவங்க 2 பேரை வச்சே மூவ் பண்ணது நல்லாயிருக்கும். இந்த படத்தில் கோவை சரளா மேம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரோலும் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு காப் ரோலாக நடிச்சிருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து ரொம்ப நம்ம வந்து அவங்கள காமெடியாகவே பார்த்துட்டு அவங்கள வந்து ரொம்ப சீரியஸாக பார்க்குற மாதிரி இந்த படத்தில் இருக்கும். அது வந்து நிறைய பேர் கனெக்ட் ஆகுமா தெரியாது. ரொம்ப சீரியஸாகவே இருப்பாங்க இந்த படம் ஃபுல்லாகவே. அண்ட் ஓவரால் மூவியை பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் மேபி உங்களுக்கு கொஞ்சம் டோன் செட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தெரியலாம். கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ஏன்னா வந்து அந்த டோன் செட் பண்ணுறதுக்காக அவங்க பண்ணியிருப்பாங்க. பட் செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே த்ரில்லர் ப்ளஸ் எமோஷனலாக போனதால நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து உங்களுக்கு ஒன்றும் புரியாது என்ன நடக்குது அப்படின்னு வந்து இருக்கிறதுக்காக 2 பேரோட ஸ்டோரியை மட்டுமே அந்த மெய்யழகனில் பேசிகிட்டே இருப்பாங்கல்ல, அது வந்து ஒரு சிலர் கனெக்ட் ஆகலை. ரொம்ப பேசிகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி இந்த மூவிலையும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி போயிட்டு இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப் ஸ்டோன் செட் பண்ணிட்ட அப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து செமையாக இருக்கும். அதான் ஸ்லோ பர்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி அப்படியே எண்டில் பீக்கில் போயிடும். நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க இந்த மூவி. இந்த படத்தில் ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் சொல்லி படத்தை முடிச்சிருக்காங்க. அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ நிறைய படத்தில் வந்து கருத்தை சொல்லிகிட்டே இருக்காங்க. நிறைய படத்தில் சைல்டு அபியூஸ் வருது, ரேப் சீன்ஸ் வருது. அதை வச்சு தான் எடுக்கிறாங்க. ரொம்ப கருத்தை திணிக்கிறாங்கன்னு அப்படி நிறைய பேர் சொல்லலாம். பட் இந்த எல்லா படத்துலையும் அதை பண்ணுவாங்க தான். பட் அதை வந்து ஸ்க்ரீன் பிளேயில் எப்படி கொண்டு போகிறாங்க, எப்படி மக்கள்கிட்ட போய் சேர்க்குறாங்க, அதில் தான் டிஃபர் ஆகுமே. சில படம் வந்து அந்த மெசேஜ் சொன்னாலுமே வந்து நமக்கு போர் அடிச்சிடும். சில படத்தில் வந்து அந்த மெசேஜ் சொல்லும்போது ரொம்ப நமக்கு ஓவர் திங்கிங் ஆகிடுவோம், டீப் தாட்டுக்கு போயிடும். அந்த மாதிரி கனெக்ட் ஆகிற விதத்தில் நம்மளை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த படத்தில் வந்து நல்லா உங்களுக்கு அந்த சீன்ஸ் எல்லாம் நல்லா கனெக்ட் ஆகும். ஆல்ரெடி நீங்கள் நிறைய படத்தில் இந்த மாதிரி சீன்ஸ் பார்த்துட்டு வந்தாலுமே இந்த படத்தில் அவங்க அந்த எமோஷ்னலை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்ற விதம் இருக்குது. அந்த எமோஷ்னலை கனெக்ட் பண்ணுற விதத்தில் நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து அந்த சீன்ஸ் எதுவுமே இல்லைனாலுமே இப்போ வந்து ஒரு ரேப் சீன் இருந்ததுன்னா அந்த ரேப் சீனை வந்து நம்ம பார்க்கும்போது அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டது அதை பார்த்து வந்து நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். பட் இந்த படத்தில் அப்படி ஒரு சீன்ஸ் எதுவுமே இருக்காது. அப்படி இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து அந்த சீன்ஸோட பாதிப்பை வந்து கொண்டு போயிருப்பாங்க. அது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. எல்லாருமே ஒரு வாட்டி போய் தேட்டரில் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை சொல்லுங்கள், கமெண்ட்டில் போடுங்க படம் எப்படி இருந்ததுன்னு. இது என்னோட தனிப்பட்ட ரிவ்யூ தான். உங்களுக்கு மேபி படம் பிடிக்கவும் பிடிக்கலாம், பிடிக்காமலும் போகலாம். அது உங்கள் இஷ்டத்தை பொறுத்து தான். பட் இந்த படம் நல்லா தான் இருக்குது. நல்லாவே டீசெண்டாக எடுத்திருக்காங்க. எல்லாரும் ஒரு வாட்டி போய் தேட்டரில் போய் பாருங்கள்.